ஹாய் கைஸ், இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே எந்த ஒரு டைம் வேஸ்ட்டும் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்விம்மிங் பூல் வந்தாச்சு. இன்னைக்கு டேவை ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க கைஸ். இந்த அண்ணனும் வந்துருச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என் நண்பன் மட்டும் பொறுக்காமல் குளிச்சிட்டான். சரி, நம்மளும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம டீமில் ஒரு 2 பாய்ஸ் வந்து ரேஸுக்கு போகிறாங்க. பார்ப்போம் யார் ஜெயிக்கிறான்னு. ரேஸ் கமான். ஆனா நீங்க போட்டியில இல்லவே இல்ல, நீங்க ஜம்ப் பண்ணி போயிட்டு இல்ல கைஸ். இந்த ரேஸ் இல்லாது, நம்ம வேற கண்டினியூ பண்ணுவோம். ஆனா நீங்க நண்பனை தாக்கிருக்கீங்க. நான் நீங்க பார்த்தா நீங்க இப்ப வேற டீம் ரேஸ் விட போகுது, அதை பார்ப்போம். இதோட ரேஸ் முடிஞ்சு யார் ஜெயிச்சான்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் அப்படியே நம்மளும் அப்படியே பாய்ஸோட ஜாலி பண்ணிட்டு டூர் வந்து 2 நாள் ஆச்சு கைஸ். ஆனால் இன்னைக்கு 3ஆவது நாள். ஆனால் 2 நாள் தங்கினதை விட இன்னைக்கு இந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாய்ஸோட என்ஜாய்மெண்ட்டும் சரி, நம்ம என்டர்டெயின்மெண்ட் நிறையா இருக்குது. அதனால் இது ஒரு தரமான ஸ்பாட். நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ. ஒரு வழியாக எல்லா ஆட்டத்தையும் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு மனசு இல்லை, ஆனால் டயம் ஆயிடுச்சுல, அதனால அந்த நேரம் பொட்டியை கட்டிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். அப்படியே கீழே போய் வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி எல்லா கேம்லேயும் ஒரு சின்ன ஆட்டத்தை போட்டு கிளம்புவோமா. அடிச்சு என்ன பிரயோஜனம் இல்ல, முட்டல 19 திடீர்னு அதே எடுத்து கீழே உனக்கு பாயிண்ட் இல்ல இல்ல. ஆமா தெரியாதா? ஒரு வழியா இங்கேருந்து வயநாடு சுற்றி கிளம்பியாச்சு கைஸ். பாய்ஸ் கீழே இருக்காங்க. அப்படியே இங்கேருந்து கிளம்ப போகிறோம். சொல்லுங்க அப்புறம், நீங்கள் தான் ஒரு ரைடர், நீங்கள் தான் சொல்லணும். அந்த க்ளவுஸை மாட்டுறீங்களே. சுற்றி பார்க்க போகிறோம். நண்பன் தான் பிளேஸ் செலக்ட் பண்ணியிருக்காப்புல, நிசாந்த் ப்ரோ. அவர்கிட்ட எதாக இருந்தாலும் கேட்டுக்குங்க. நம்ம வந்து மற்ற ஆள் மாதிரி அங்கேயே பிளான் போட்டு வர நம்ம. அப்போ ஆமாம், அப்படியாவா? இல்லை புரியல, அப்படிதான் வண்டி. இப்போ பார்த்தீங்கன்னா வயநாடு சுற்றி பார்க்க போகிறோம். எங்கே போகிறோம்லாம் தெரில. ஒரு வழியில் அப்படியே நான் காட்டுறேன், அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். இன்றைக்கி வயநாட்டில் ஃபஸ்ட்டு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, வயநாடு அட்வென்ச்சர் பார்க். ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா பார்க் வந்து உள்ளே இருக்குது. அதுக்கு வந்து நம்மளை ஜீப்பில் கூட்டிகிட்டு போவாங்க. இந்த ஜீப்பில் இல்லை, இந்த ஜீப்பில் தான். இந்த மாதிரி ஜீப்லேயும் போனதில்லை, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ள கொண்டு வந்துட்டாங்க கைஸ் பார்க்கில். பின்னாடி பார்த்தா தெரியும் உங்களுக்கு, சைக்கிள் ஓட்டிட்டு வராங்க. இங்கிட்டு பார்த்தா ஏதோ கம்பியில் ஊஞ்சல் மாதிரி ஆடிட்டு போகிறாங்க. நிறைய ஈவெண்ட்லாம் இருக்குது. நம்ம பாய்ஸ் இதெல்லாம் போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு தரமான வியூ பாயிண்ட் செட் பண்ணியிருக்காங்க. அதை நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள், நல்லாயிருக்கும். எப்படி இருக்கு பாருங்க, மேலே ஒரு மலை, கீழே பார்த்தீங்கன்னா ரோடு தெரியுது. நல்லா இருக்கு இந்த இடம். அப்படியே சரி, அடுத்த இடத்துக்கு போமா பாய்ஸ். இந்த சைக்கிள் இதெல்லாம் போகிறாங்கன்னு நினைக்கிறேன், அங்கே போவோம். டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்குது, இது போகிறாங்கன்னு பார்ப்போம். என்ன முடிவு எடுத்துருக்கேன்னு பார்ப்போம். நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா காசு தான். காசு இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன வரலாம். எல்லாத்துக்கும் காசு. ஈச் பார்த்தீங்கன்னா எல்லாருமே 500 ரூபா. பிஆர் மட்டும் 200 ரூபா. ட்ரோன் கேமராலாம் எடுக்கலாமா? ட்ரோன் கேமரா எடுத்தால் அதுக்கு ஒரு 400 ரூபா. அந்த ட்ரோனையும் நம்ம பசங்க புக் பண்ணிக்காங்க.
இந்தா நம்ம பாய்ஸ் ரெடி ஆகிட்டாங்க, அப்படியே கண்டினியூ பண்ணலாம். கண்ணாடி கலந்து கீழே விழுந்துலாம் பார்த்துங்க. ஜர்க்கின் அப்பு போயிட்டு வாங்க. பெர்ஃபெக்டாக இருக்குங்க. கண்ணாடி இல்ல 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 கண்ணாடி கீழே விழுந்துருமான்னு பார்த்தேன். கொஞ்சம் லூஸாவே கத்துங்கண்ணே. லூஸாலாம் கட்டாது, நான் விழுந்துட போறாங்க. நண்பன் விழுகாத அளவுக்கு பார்த்து கட்டி விடுங்க. நண்பரே உள்ள போயில பயம் வந்துச்சுக்க, கத்திரணும், உண்மையுமே கத்திரணும். இங்க ஏய் புச்சுரா நண்பன் அங்க ஒரு செத்து அங்க ஒரு அது எங்க ஃபாஸ்டா வருது. ஏய் அதுலதான் 3 தானே போறாங்க. அதுவும் தான் போறாங்க. 3 போறாங்கண்ணே, காம்போவான். ப்ரோ கண்ணாடி நண்ணே கண்ணாடி என்னமா 3000 கண்ணாடியே கழட்டி வச்சுட்டு அனுப்பிச்சிட்டாங்க. நன்மை பார்த்து காத்தடிக்க பறந்துடக்கூடாது. நக்கல்யா அவனுக்கு. ஆஹா அற்புதமாக போகிறாங்க கைஸ். இது நான் எடுத்த வீடியோ இல்லை, இதான் அந்த ட்ரோன் வீடியோ. பாருங்கள் நண்பன் எப்படி ஃபீல் பண்ணி போய்கிட்டு இருக்கான்னு பாருங்க. இப்போ போயிட்டு ரிட்டன் வந்துக்கிட்டு இருக்காங்க கைஸ். பாப்பா என்ன பண்ணுறாங்க. ஆத்தாடி அண்ணே இவனே ஆத்தாடின்றான் அப்ப நண்பன். இல்ல வேணாம் எங்களுக்கு பரவாயில்ல தம்பி இருக்கட்டும். அடுத்து அங்க நண்பன் ரெடி ஆகிட்ட பாருங்க கைஸ். பயங்கரமா வருவான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அவனு திரும்பிதான் வருமானே. ஃபீல் பண்றானே நீ, சும்மா நீ ஃபீல் பண்றானே. ஆனா இது வீடியோ கவரா அது பார்த்தீங்கன்னா அடுத்து கூடைக்குள்ள உட்காந்து எங்கேயோ போகிறாங்க கைஸ். அது போயிட்டு வர ரொம்ப நேரம் ஆச்சு. எப்படி இருக்குன்னு வந்துட்டாங்க, வந்தோடனே கேட்போம். கொடுத்து இங்கே பாருங்க கைஸ், என் நண்பன் நல்லா இல்லைன்னு சொல்லியும் கேட்காம 3 பேர் போகிறாங்க பாருங்க. அதுக்குள்ளே இவன் அடுத்து சைக்கிளில் கிளம்பிட்டாங்க. டக்குன்னு போயிட்டு இருக்காங்க கைஸ், நமக்கு டைமிங்கே கொடுக்காம. அண்ணே அங்கே பாரு, இங்கே என் நண்பன் என் தம்பி அப்புறம் நம்ம பாய்ஸுக்கெலாம் பாய் சொல்லிட்டு இங்கிட்டு திரும்பினா அங்கிட்டு ஒரு கேங் தனியாக ஊஞ்சலில் கத்திட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க ஊழி. ஆனால் இதை நம்ம பாய்ஸ் போகல, அதனால் அவங்க எப்படி போகிறாங்கன்னு மட்டும் பார்த்துட்டு அப்படியே பாய்ஸ் வந்துடுவாங்க. அங்கே கண்டினியூ பண்ணுவோம். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? கைய விடுறா, ஒரு கைய விடுறா. ஏன்டா செத்து மூஞ்சியில பயம். இந்த வந்துட்டாங்க கைஸ், என் நண்பன் பேச்சை கேட்காம போன 3 பேர் வந்துட்டாங்க. எப்படி இருக்குன்னு கேட்போம். இங்க பாருங்க ப்ரோ. நல்லா இருக்கா? என்ஜாய். டூர் வந்ததுலேருந்தே நம்மளுக்கு ஏமாற்றம் நடந்துக்கிட்டே இருக்குது. இங்கே தான் ஏமாற்றம் இல்லைன்னு நினச்சிட்டு வந்தோம், பார்த்தா இங்கேயும் ஏமாற்றம் காத்திருக்கு கைஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோலர் கோஸ்டர் போகலான்லாம் நாங்களாம் பிளான் பண்ணி வந்தோம். பார்த்தா இங்கே அது வேலையாக இருக்கான், அது இல்லை. அதனால் நம்ம டூரில் வந்து எல்லா நாளுமே ஏமாற்றம் எங்கேயாச்சும் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு இந்த ரோலர் கோஸ்டர் கார் ரேஸா இதோ வந்துட்டேன். கார் ரேஸ் அழகா பாய்ஸ் வச்சு ரேஸ் நடத்திருக்கேன். அது ஒரு வீடியோவை போட்டுக்கலாம். என்னடா ரேஸ் எங்க கார் ஓடுது? அங்க போற கார் இல்லடா, அந்த இது நம்ம ஓட்டுவோம்டா. ஏய் ரொம்ப சின்னதா தெரியுதுனே. காட்டுங்க, இதா ஓடுது பாருடா. அந்த ஓரத்துல பாரு, அந்த வருது பாரு. அத வெள்ள சிமெண்ட் தர இருக்கா, அதையா போயிருக்கலானே. பாருங்க கைஸ், ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருந்தா நம்ம அங்கே போயிட்டு வந்து இங்கே வந்திருக்கலாம். இப்போ நம்மளாம் இருக்க காசை போல் நம்ம பாய்ஸ் இங்கே விட்டனால அங்கே நம்ம போக முடியல. ஒரே சோகமாக போச்சு. இப்போ இங்கேருந்து அடுத்து எங்கே போகிறோன்னு
வெயிட் பண்ணி அப்படியே பாருங்கள். இப்போ பழையபடி நம்ம ஜீப்லேயே நம்ம போய் ட்ராப் பண்ணுவாங்க. அங்கேருந்து அப்படியே நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணுவோம். கைஸ், இங்கேருந்து நம்ம பைக் எடுத்துகிட்டு அடுத்து நம்ம துஷாரகிரி ஃபால்ஸ் போகிறோம். இப்போ என்னைய கவர் பண்ணிக்கோங்க. ஓகே. ஒன்றும் இல்லை கைஸ், அங்கே ஒருத்தன் தவிச்சுக்கிட்டு இருக்கான் ஏற முடியாமல். பாண்டி இங்கே வந்தீங்கன்னா தெரியல எவ்வளோ தூரம்னு. பார்க்காதடா. Few moments later. ப்ரோ அஜித்தண்ணே சாப்பாடோட பேக் கீழே இறங்கிட்டார் ப்ரோ. இறங்கிட்டாரா? ஆமாம். வரலாம் இல்லையா? ஏன் பேக்கா வந்துருக்கனால அவ்வளோதான் இருந்தீங்கன்னா தான்டா. அவ்வளோதான் வந்துருச்சு. இறங்குற ஈஸியாக இறங்கிட்டா. வா வா போதுங்க. ஒருத்தர் பாவம் வேணான்னு சொல்லி திருப்பி போயிட்டார் கீழேயே. அவர் போனது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நாங்கள் வாங்கி வச்ச சாப்பாடையும் கொண்டு போய் சேர்த்து கீழே போயிட்டாரு. சத்தம் பக்கத்தில் கேட்குது. நீங்கள் குளிக்கிறவங்க கீழேயாச்சும் குளிச்சு தொலைஞ்சிக்கலாம். பாவன் என் தம்பி இன்னும் கொஞ்சம் தூரம் நம்பி அவனை சொல்லி வந்துட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் போகுது. 1 hour later. உள்ளே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். வந்துட்டோம் ப்ரோ. ஃபால்ஸே காணா, இன்னும் போகணுமா? சூப்பர். பாண்டி செத்துட்டா ப்ரோ. ஒரு பேக் என்கிட்ட கொடுத்துட்டான். கீழே கொஞ்சம் நாள் நீங்க அது கீழே கூட நல்லா இருந்துச்சுடா. வந்துட்டு அங்கே குளிக்க இடம் இல்லை, இடம் வந்து இன்னொன்று பொருள் தெரியல. இது திருப்பி வராங்க. குளிக்க முடியாது. இல்லை இதுல குளிப்பா தூளுங்க தண்ணிக்குள்ள. நண்பன் இதை போய் நீ மட்டும் பண்ணி வரல போய் சொல்லிட்டு போயிடுவாங்க. இதான் இடமா? அண்ணே திருப்பி போனேன் வந்துட்டேன். என்னண்ணே மோட்டிவேஷன் பார்த்துட்டு இருந்தியா? கீழே தண்ணி வரல. அப்ப இங்க எப்படா வர? அதான் பார்க்க போயிருக்கா நண்பன். புரியல. இப்ப கீழே போய் குளிக்க புரியல. சீடா வேலை வந்தீங்க. கீழே வருவா தண்ணி வருதா? நல்லா பாத்தியா நீங்க? கரெக்டா நண்பன் கீழே தான் ஃபால்ஸு. அண்ணே அடித்தனே எப்போ வந்தீங்க? மேல ஹெலிகாப்டர் பாத்தியா? திங்க கூடாதா? அதுவும் அப்பா ப்ரோ அந்த வராங்க ப்ரோ. மேல போனோம் ப்ரோ. அவங்க கேட்போமா ப்ரோ? என்ன அடுத்து கீழே தானே பயணம்? வேற வழி இல்லை, போவோம் வாங்க. வந்தாச்சு. குளிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, தண்ணி ஒன்றும் இல்லை, அதனால பயணம் திருப்பி கீழே போகுது. தண்ணி இருக்கு, ஆனால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்கு. கொஞ்சம் மோசமான அனுபவம் தான் இருக்கு. போமா? இதுக்கு மேலே இறங்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. செருப்பு போட்டு இறங்கினா செருப்பு வலிக்கிட்டே இருக்குது, அதனால் செருப்பை கழட்டி கைட்டு வச்சுக்கிட்டு அப்படியே போவோம். ப்ரோ சர்ப்ரைஸ் ப்ரோ, க்ளோசிங் டைம். வா 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 அங்கே சொல்லுவா, பின்னாடி வா, நீ வா போக தடுத்தாளா? இப்போ க்ளோசிங் டைமா? க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு நண்பே. க்ளோசிங் டைம் போய் குளிக்கவும் முடியல. தேவையில்லாம அஜித் குமார் க்ளோசிங் டைம் ஆயிடுச்சா? சொல்றதுக்கு இல்லை. க்ளோசிங் டைம்லாம் இல்லை கைஸ், நான் தான் சும்மா நம்ம பாய்ஸ்ட்டு ப்ராங்க் பண்ணேன் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு. ஓப்பனில் தான் இருக்குது, உள்ளே போயிட்டு நம்ம பாய்ஸ் ஆட்டம் போடுவாங்க, எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த இருக்குடா குளிங்க, போங்கடா. ஏய் அந்த இருக்கு, அதான் ஃபால்ஸ், போங்க சும்மா கொஞ்சம் குளிங்க. ஃபால்ஸுக்கு வந்தோன்னு எல்லாரும் குளிப்பாங்கன்னு பார்த்தா இருக்க பசியில் எல்லாரும் வாங்கிட்டு வந்து போண்டா தின்னுக்கிட்டு இருக்கோம். சாப்பிடு
அதான் இது அடைச்சிச்சுன்னா அடுத்து ஒண்ணும் பண்ண முடியாது. இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அடைச்சிச்சுன்னா லாக் ஆயிரும் பாத்துக்க. என்ன மரமா இருக்கு? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஒரு வழியா என் நண்பன் என் தம்பியை குளிக்க கிளப்பிட்டாங்க. ஆனால் அந்த இடம் சாதாரணமாக குளிச்சிட முடியாது, நல்லா வலிக்கிட்டே இருக்கு. எல்லாரும் போய் வலிக்கி விழுந்துருக்காங்க. சொல்ல கேட்காம இவங்களும் போய்கிட்டு இருக்காங்க. எப்படி வேணா வலிக்கி விழுவாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். இவன் போயிட்டாங்க, நண்பன் முடிச்சிட்டானே. போலடா கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, குளிச்சுட்டு தான் வேணும் முடிவோடு இருக்காங்க. இந்த ஒரு வழியா இன்னொருத்தன் ஏறிட்டான். வெளியே போயிட்டான். என்ன ஏதாவது ஒண்ணுன்னா என்னடா பண்றது சொல்றான் போல. வானவில் ப்ரோ தான் வானவில். இந்த திரும்பி வர்றா இது என்னடா இதுலயே திரும்பி வர்றா. நண்பே நீ உட்காரு, உன்னை வானிலோட சேர்த்து எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா என் தம்பி மட்டும்தாங்க கரெக்டாக குளிக்கிறான். இந்த இடத்துல மேலே போனால் ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு அழகாக கீழே படுத்து குளிக்கிறான். ஒரு வழியாக நல்லா பாய்ஸ்லாம் இங்கே ஆட்டம் போட்டாங்க. அப்படியே இங்கேருந்து கிளம்பி இன்னைக்கு நைட்டு அப்படியே பாலக்காலில் ஸ்டே பண்ணுறோம். தங்கி முடிச்சாச்சு, ரூமோடு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். நேற்று வந்து டயர்டில் வீடியோலாம் எடுக்க முடியல. பாலக்காட்லேயே தங்கணும்னு கேட்டிங்கன்னா என் நண்பன் வந்து டூர் வரும்போதே சொல்லிட்டான் கல் குடிச்சே ஆகணும். அதனால டூரை முடிக்கிறதுக்கு முன்னாடி என் நண்பன் ஆசை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு 2D ஷாப் கல்லுக்கடையை நோக்கி தான் நம்ம வந்திருக்கோம். உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா கல் வாங்குற முன்னாடி என் நண்பன் லாட்ரி வாங்கிட்டு இருக்கான். இந்த லாட்ரி விழுந்தா 50-50 சார் சொல்லியிருக்காங்க கைஸ். பாப்பா விழுகுதான் நான் இதுக்கு மேலே என் நண்பன் நல்லா பொறுக்க முடியல கைஸ். நேராக கல் குடிக்க உட்காந்துட்டாப்புல, கல்லுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காப்புல. என்ன கல் சொன்னான்னு எனக்கே மறந்துருச்சு. வந்துருச்சு கைஸ், தென்னங்கல் தான் சொல்லியிருக்காப்புல நண்பன். வடிகட்டிலாம் குடிக்கிறான். கல்லை ஊற்றணும்னு அவன் முதல்ல சிரிப்பை பார்க்கணுமே. சேர் சொல்லிட்டு அவன் பாட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டான். என் நண்பனுக்கு தேவையான கல்லெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. அடுத்து அப்படியே நாங்களும் போய் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து நேராக ஒரே அடி மதுரை சரணா ஸ்டோர்ஸில் வண்டியை நிப்பாட்டி பாய்ஸுக்கு என்னென்ன பர்ச்சேஸ்லாம் தேவை இருக்கோ எல்லாத்தையும் உள்ளே வாங்க வந்தாச்சு கைஸ். உள்ளே வந்து ஏதாச்சும் பொருள் வாங்கன்னு பார்த்தா இங்கே ஒரு ரூபா கையில போட்டு கேம் விளாண்டுட்டு இருக்கேன் பாருங்க கைஸ். இவங்கள மாசம் நீ வாரம் டெய்லி பால் வாங்குற. இந்த பால் வச்சுருங்க இது எடுக்கிறான். அண்ணன் விளையாடக்கூடாது, திட்டுவாங்க. பண்ணிட்டாரு. அப்ப இது இது எப்படி எங்களுக்கு என்ன தெரியும்? சுங்க ஆகுதா இல்லையான்னு தெரியும். வருது. ஏய் அதுதாட திட்டினாங்க. போங்க நண்பன். ஏய் அதுல பில்லே இல்ல, அது பழைய பால் நண்பன். அது பழைய பால் யாரோ போட்டு போறானே, புதுசு எடுங்க. எங்க இருக்கு இந்த இருக்குல்ல இல்ல இருக்கு. எவ்வளவு அது? 63 ரூபா. பேட்டிங்ல அதெல்லாம் பேட்ஸ்மேன் வாங்கிக்கோங்க. நமக்கு எதுக்கு மோட்டிவேட் பண்ணிருக்கேன் எல்லாம். நான் தான் தரேன் உனக்கு தரேன். எனக்குடா அது உனக்கு ஏன்டா? நான் அடிச்சா போகாது. நீ அடிச்சா போகாது. யார் அடிச்சா அப்புறம் ஏன் வாங்குன்னு கேளு. போகலாம். இதுல ஒட்டினாங்களா உனக்கு? இல்ல இல்ல இந்த பில் இருக்கு, இது ஸ்கேன் ஆயிரும். இது தெரிஞ்சா பேசுறது இல்ல ஒட்டுவாங்க. அவ்வளோதான் கைஸ், பர்ச்சேஸ் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். பாய்ஸ் அவங்கவுங்க என்னென்ன தேவையோ ஆளுக்கு தனித்தனியாக வாங்கியாச்சு. நான் வந்து என் தம்பிக்கு மட்டும் ஒரே ஒரு டிஷர்ட் வாங்கினேன். அவ்வளோதான் கைஸ். அப்படியே சரணா ஸ்டோர்ஸுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு இங்கேருந்து நேராக ஊரை பார்த்து போகிறோம். ஓகே கைஸ், ஒரு வழியாக ட்ரிப்பு சேஃபாகவும் செக்யூராகவும் முடிஞ்சு இங்கேருந்து அப்படியே எல்லோரும் வீட்டுக்கு பிரிஞ்சு போயிட்டோம். நானும் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். உள்ளே ஒருத்தன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு பாசக்காரன் இருக்கான் உள்ள. ஒன்றும் இல்லை கைஸ், ரொம்ப பாசமாக இருக்க மாதிரி நடிக்கிறான், மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்படி தான் எங்கேயாச்சும் ஊருக்கு போயிட்டு 2 நாள் 3 நாள் கழிச்சு வந்து அப்படி தான் பாசத்தை பொழியுவான்.
மற்ற நாள்லாம் ரொம்ப நார்மலாக தான் இருப்பான். ஓகே கைஸ், ரொம்ப நன்றி வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா. அடுத்து எப்போ டூர் போவோன்னு கண்டிப்பாக எனக்கு தெரியாது. போனோம் அப்படின்னா அடுத்த டூரில் சந்திக்கலாம் கைஸ்.